ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து ரிவர்ஸ் கத்துக்கணும். கார் வந்து ரிவர்ஸ் எடுக்கணும் அப்டின்னா, முதல்ல வந்து இந்த ரிவர்ஸோட ஃபண்டமெண்டல நீங்க கத்துக்கணுங்க. அதுக்கு என்னன்னா, இப்போ இந்த கார் வந்து இந்த பக்கம் நிக்குது. இங்க லெஃப்ட் சைடு நிக்குது. நீங்க ரைட் சைட் பார்க் பண்ணணும். இங்க பார்க் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டீரிங் என்ன பண்ணுவீங்க? ரைட் திருப்புவீங்க. இது 1 ரவுண்டோ, இல்ல ஃபுல்லாவோ ஸ்டீரிங் திருப்புவீங்க. ரைட் திருப்புனா கார் என்ன ஆகும்? லைட்டா இப்டி டர்ன் ஆகும். இங்க இது நல்லா வச்சுங்க. இது வந்து வால் ட்ராக்ல இது வந்து 12 இது 6. இப்போ நீங்க கார அப்படி திருப்புனீங்கன்னா, 1க்கு நேரா இங்க ஃபோக்கஸ் ஆகும். இந்த 1னா இங்க ஸ்ட்ரெயிட்டா எங்க வரும்? 5க்கு வரும். இங்க வால் ட்ராக்ல என்ன இருக்கும்? 5 இருக்கும். சரி. இத அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து ரைட் பண்ணிட்டீங்கன்னா, ரைட் பண்ண பிறகு கார் வந்து பாடி வந்து திரும்பிடும். ஆனா ஸ்டீரிங்கு ரைட்ல தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் நீங்க? ஸ்டெடி பண்ணணும். ஸ்டெடி பண்ண பிறகு இப்படியே வருவீங்க. இங்க வந்த பிறகு இது வருது தான் வந்து ரீச்சிங். இப்போ இவ்ளோ டிஸ்டன்ஸ தாண்டுனாலும் ரீச் தான். இவ்ளோ டிஸ்டன்ஸ் தாண்டுனாலும் ரீச் தான். ரீச் தான் வந்து மெயினா வந்து உங்க டிஸ்டன்ஸ வந்து எங்க போய் பார்க் பண்ணோமோ அது வரைக்கும் போக வைக்கும். ஸோ இங்க வந்துட்டீங்க. இங்க வந்த பிறகு என்ன பண்ணணும்? இங்க ரைட் பண்ணி ஸ்டெடி பண்ணா, இங்க ரீச் பண்ண பிறகு இங்க லெஃப்ட் பண்ணணும். அப்போ பாடி ஆட்டோமேட்டிக்கா காரோட பாடி என்ன பண்ணும்? கரெக்ட்டா பொசிஷன் ஆகும். பொசிஷன் ஆன பிறகு அகைன் நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டெடி பண்ணணும். இந்த ஸ்டெடி பண்ணலன்னா, கரெக்ட் எக்ஸாக்ட்டா பண்ணலன்னா, கார் பெர்ஃபெக்ட்டா வராது. ஸோ ரைட்டு ஸ்டெடி, லெஃப்ட்டு ஸ்டெடி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கார் வந்து பார்க் ஆயிடும். இப்போ இப்போ இது மட்டும் இல்லங்க. இப்போ இந்த பக்கம் இங்க நிக்குது காரு. இங்க வரணும் அப்படின்னா, இப்ப என்ன பண்ணுவீங்க? லெஃப்ட்டு கார் திரும்பிடும். தென் ஸ்டெடி, ரீச்சிங், ரைட்டு, ஸ்டெடி. ரீச் ஆன பிறகு காரு இப்படி பொசிஷன் ஆகும். அகைன் ஸ்டெடி பண்ணி உள்ள பார்க் பண்ணிடலாம். இது வந்து மஸ்ட்டுங்க. இந்த 5 பண்ணாம உங்களால வந்து எங்கேயுமே ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஈவன் ஃபார்வர்ட்ல கூட பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்படி போறீங்கன்னா, ரைட் திருப்புவீங்க, ஸ்டெடி பண்ணுவீங்க, ரீச் பண்ணுவீங்க, லெஃப்ட் பண்ணுவீங்க, ஸ்டெடி பண்ணுவீங்க. இங்க ரைட்டு ஸ்டெடி உடனே ஸ்டெடி பண்ணுவோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் போறோமோ இங்க ஸ்டெடி பண்ணுவோம். ஸ்டெடி பண்ண பிறகு ரீச் பண்ணுவோம். ரீச்ன்றது இந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு ஏற்ப ரீச் பண்ணுவோம். இங்க வந்து என்ன பண்ணுவோம்? மறுபடியும் லெஃப்ட் பண்ணி மறுபடியும் ஸ்டெடி பண்ணுவோம். இங்க பாருங்க ரைட்டு, ஸ்டெடி, ரீச்சிங், லெஃப்ட்டு, இது ஸ்டெடி. இது பண்ணாம, இந்த 5 பண்ணாம நம்ம உலகத்துல எங்கேயுமே கார் ஓட்ட முடியாது. ஈவன் பைக் கூட ஓட்ட முடியாதுங்க. அதாவது ஒரு லெஃப்ட் திரும்புறீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்படி போய் லெஃப்ட் திரும்புனீங்கன்னா, லெஃப்ட் திருப்புனா ஸ்டெடி தான். லெஃப்ட்டு இங்க ஸ்டெடி தான். இங்க ரைட் வராது. மேபி இங்க இருக்கிற அப்ஸ்டக்கிள வச்சு ரைட் பண்ணுவோம். அது வேற. பட் பைக் யோசிங்க. லெஃப்ட் போனாக்கா இங்க திரும்புனா ஸ்டெடி தான். அதே மாதிரி நீங்க ரைட் போனீங்கன்னா, ரைட் திருப்புவீங்க சரிங்க, ஸ்டெடி பண்ணிருவீங்க. இதுல எந்த காரணத்த கொண்டும் லெஃப்ட் வராது. ஆனா, நீங்க நேரா போகும்போது, ஒரு சின்ன கல் இருந்தா கூட, நீங்க ரைட் பண்ணி ஸ்டெடி பண்ணி தான் போவீங்க தவிர, ரைட் பண்ணி ஸ்டெடி பண்ணி நீங்க அகைன் ரீச் பண்ணி லெஃப்ட் பண்ணலன்னா, கார் நேரா போயிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் வேற மாரி சொல்றேன். இது வந்து ஒரு வால் கிளாக். சரிங்களா? இது ஒரு வால் கிளாக். இது என்னது? 12. இது 6. இப்போ இங்க என்ன இருக்கும்? 11. இங்க வந்து 7. இங்க வந்து 1. இங்க வந்து 5. இப்போ ஜஸ்ட் நேரா இருக்கிறது 6 இல்லையா? இப்போ காரு இங்க நிக்குது. இங்க நிக்குது. இப்போ இப்படி வரணும்னா 1க்கு ஃபோக்கஸ் ஆகணும். கார் 1ல ஃபோக்கஸ் ஆனாலே போதும். நேரா இங்க 7 கிட்ட வந்துரும். இங்க வந்த பிறகு நான் சொன்ன மாரி தான். லெஃப்ட்டு, ஸ்டெடி, ரீச்சிங், ரைட்டு, ஸ்டெடி பண்ணினா கரெக்ட்டா இங்க பொசிஷன் ஆயிடும். எப்படி பொசிஷன் ஆகும்? டுவேர்ட்ஸ் ரோடு ஃபோக்கஸ் ஆகும். அதாவது கார வந்து நம்ம பார்க் பண்றதா இருந்தா, லெஃப்ட்ல இருக்கிற ஒரு வண்டியோ, ஒரு பிளாட்ஃபார்மோ, ஒரு ரோடோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பார்க்கிங் பண்ணுவோம். இங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா, நீங்க இங்கருந்து இப்படி வர்றீங்க அப்படின்னா, இங்க வந்த பிறகு பெர்ஃபெக்ட்டா நம்போ இங்க என்ன பண்ணுவோம்? ஸ்டடி பண்ணுவோம். இந்த இந்த டிஸ்டன்ஸு கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். அப்போ இன்னொரு முறை சொல்றேன். லெஃப்ட்டு, ஸ்டெடி, ரீச்சிங், ரைட்டு, ஸ்டெடி. இந்த ஃபண்டமெண்டல் கத்துக்கினா மட்டும் தான், உங்களால எந்த இடத்துலயும் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு குப்பை தொட்டி இருக்குது. நீங்க இப்படி போய் இங்க பார்க் பண்ணிட்டீங்க. நீங்க ரிவர்ஸ் வரணும்னா, இந்த ரிவர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? இங்க கண்ணாடிய பார்ப்பீங்க. இந்த காரோட கண்ணாடிய பார்ப்பீங்க. இங்க என்ன இருக்கும்? குப்பை தொட்டி இருக்கும். நேரா வந்தா இடிக்கும். அதனால என்ன பண்ணுவீங்க? ஒரு ரைட் பண்ணுவீங்க. ரைட் பண்ணா கார் வந்து டர்ன் ஆகும்.
இந்த கண்ணாடில பார்ப்பீங்க, இங்க ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். குப்பை தொட்டிக்கும், காருக்கும் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து இந்த ரைட் பண்ணி ஸ்டெடி. இப்ப அப்படியே வருவீங்க. இங்க வந்தோனையும், இந்த குப்பை தொட்டியும், இந்த கார் டிக்கியும் ஈக்குவல் ஆன பிறகு ரைட்டு, ஸ்டெடி, ரீச்சிங். ரீச் பண்ண பிறகு, இங்க வந்த பிறகு கம்பல்சரி இந்த குப்பை தொட்டியும், இந்த கார் டிக்கும் ஈக்குவலா வந்த பிறகு லெஃப்ட் பண்ணுவீங்க. லெஃப்ட் பண்ணா கார் வந்து பெர்ஃபெக்ட்டா ஸ்டெடி 2 வயர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஸ்டெடி ஆயிடும். தென் என்ன பண்ணலாம்? ஸ்டெடி பண்ணி நீங்க ரிவர்ஸ் போய்க்கலாம். அதே மாரி இந்த குப்பை தொட்டிலேருந்து உள்ள வரணும்னாலும் சேம் தான். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டலு. இத நீங்க கத்துக்கினா போதும். மற்ற எல்லாமே வந்து ஈஸியா கத்துக் குடுப்பேன் நான் ஈஸியா. நான் அடுத்த செஷன்ல பார்ட் 2ல வந்து உங்களுக்கு வந்து இந்த பேரலல் பார்க்கிங்கு, இந்த மாரி இந்த பார்க்கிங் இது உள்ள இப்படி வர்றது, இல்ல இப்போ பீச்சுக்கு போறீங்க, இங்க தான் வந்து கடல் இருக்கு. இப்படி வந்து பார்க் பண்றது எப்படி? எல்லாமே நான் சொல்லி தரேன். ஓகேங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.